ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, ரத்னம் மணியோட பீரோவை போய்ட்டு ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க. அது ஃபுல்லாக பணம் இருக்கும். அதை பார்த்துட்டு, என்ன இது இவ்வளோ பணம் வச்சுருக்காரு, இதெல்லாம் சரியில்லையே, தப்பாக இருக்கே, மாப்பிள்ளை நல்லவரில் நினச்சிட்டு இருந்தேன், அவர் தப்பானவராக இருந்தால் தனத்தோட வாழ்க்கை என்ன ஆகிறதுன்னு யோசிச்சுட்டு, இந்த பணம் எப்படி வந்ததுன்றதை நம்ம கண்டுபிடிச்சி ஆகணும், என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு பார்த்தீங்கன்னா, ஷர்ட் போட்டு மணியை ஃபாலோ பண்ணி பின்னாடி போயிட்டுருப்பாங்க. மணியும் பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல ஒருத்தர் நின்றுட்டுருப்பாங்க. யோ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண மாட்டியா, சும்மா பணம் பணம் கேட்டுட்ருக்கியா அப்படின்னு வந்து சொல்லி கேட்டுட்ருப்பாங்க. அது கேட்டால் அவரும் வந்து, என்ன பண்ணுறது சார், வேறு வழி இல்லையே, போலீஸ்காரன்னு வந்து உங்களை பார்த்து என்னால் பயப்படலாம் முடியாது, எனக்கு தேவையான படத்தை உங்ககிட்ட தானே கேட்கணும், நீங்கள் பண்ண விஷயம் என்ன சின்ன விஷயமா, எவ்வளோ பெரிய விஷயம், அதோட யார்கிட்டயும் சொல்லாமல் இருக்கல அப்படிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அதை கேட்ட மணி வந்து செம்மையாக டென்ஷன் ஆவாங்க. சார் உங்களால் என்கிட்ட கோவம் படவே முடியாது, என்னை உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரத்னமும் தூரமாக நின்று பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனால் ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க, என்ன பேசிகிட்டு இருக்காங்கன்னு தெரியவே இல்லை. மாப்பிள்ளை எதுக்கு ஏதோ ஒரு ஆள்கிட்ட கொண்டு போயிட்டு பணத்தை வேற கொடுக்கணும், ஒன்றும் புரியவே இல்லைன்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மணி டென்ஷன் ஆகிட்டு இருக்கும்போது, சார் எனக்கு எப்போல்லாம் பணம் தேவைப்படுதோ அப்போ நீங்கள் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கேட்ட மணி அங்கேருந்து கோவமாக கிளம்பி போயிடுவாங்க. ரத்னம் பார்த்தீங்கன்னா அவரையே ஃபாலோ பண்ணிட்டு போவாங்க. அந்த ஆள் பார்த்தீங்கன்னா ஒரு டாஸ்மாக் கடையில் போயிட்டு உட்காந்து சரக்கு வாங்கி குடிச்சிட்டு இருப்பாங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ரத்னமும் போய் உட்காருவாங்க. ரத்னத்தை பார்த்துட்டு, என்னப்பா புதுசாக வந்திருக்க போல், உன் பொண்டாட்டி கூட என்ன சண்டை போட்டு வந்திருக்க போல், உனக்கு இதெல்லாம் பழக்கம் இல்லைன்னு நினைக்கிறேன், இதை எப்படி ஆரம்பிக்கணுன்றது எல்லாமே நானே உனக்கு சொல்லி கொடுக்குறேன் அப்படின்வாங்க. ரத்னம் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருப்பாங்க. அதை பார்த்து அந்த ஆள் வந்து, இந்த மாதிரி தான்ப்பா இருக்கணும், கூட கூட பேசிகிட்டு இருந்தா எவ்வளோ கோவம் வரும் தெரியுமா, நீ அமைதியாக இருக்கிறத பார்க்கும்போது எனக்கும் வந்துட்டு எல்லாத்தையும் சொல்லணும் போல தோணுது, நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்கிறேன், நீ யார்கிட்டையுமே சொல்லாதப்பா, எனக்கு ஒரு போலீஸ்காரன் தான் பணத்தை கொடுத்தான், அதனால தான் அடிக்கடி இங்கே குடிக்கிறதுக்கு நான் வரேன் அப்படின்வாங்க. ரத்னம் வந்துட்டு, யாருப்பா அவர் அப்படின்வாங்க. பத்தியா உனக்கே யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருக்குது, அவரே நம்ம ஊரில் தான் போலீஸாக இருக்கார் அப்படின்வாங்க. அதுக்கே ரத்னம் பார்த்தீங்கன்னா செம்ம டென்ஷன் ஆகிட்டு இருக்கும். அப்போ அவர் வந்துட்டு, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன்ப்பா, இந்த ஆள் என்ன வேலை பண்ணி வச்சுருக்கான்னு தெரியுமா, இவனுக்கு ஒரு மச்சான் இருக்கான், அவன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆக்சிடெண்ட்டில் அடிபட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு வந்தாங்க, அந்த குடும்பத்துக்கே தெரியாமல் அவங்க மச்சானோட இதயத்தை அவன் வித்துட்டான் தெரியுமா, அப்போ நான் அந்த இடத்துல டியூட்டி பார்த்துட்டு இருந்தேன், அங்கே இருக்க டாக்டருக்கு கூட இது எல்லாமே தெரியும் அப்படின்வாங்க. அதை கேட்டால் ரத்னம் பார்த்தீங்கன்னா செம்மையாக டென்ஷன் ஆகிட்டு கண் கலங்க ஆரம்பிச்சிருவாங்க. அதை பார்த்தா அவரும், என்னப்பா உனக்கு அழ வர ஆரம்பிச்சிச்சா, எனக்கும் அப்படி தான் கஷ்டமாக இருந்தது, என்ன பண்ணுறது, நான் பண்ணது தப்புன்னு எனக்கு புரியுது, ஆனால் பணம் வேணுமே, என்ன பண்ணுறது, அதனால தான் நானும் அதெல்லாம் பண்ணிட்டேன், சரி இந்த விஷயத்தை யாருக்கிட்டேயுமே சொல்லிடாது, யாருக்குன்னா தெரிஞ்சதுன்னா பிரச்சனை ஆகிடும், இதையும் என்னோட இதயத்தில் போட்டு எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்தது, எனக்கு இப்போ தான் நிம்மதியாக இருக்குன்னு அப்படியே போதையில் விழுந்துருவாங்க. ரத்னம் பார்த்தீங்கன்னா நடந்ததெல்லாம் நினச்சி பார்த்துட்டு ஃபீல் பண்ணி அழுதுட்டு போயிட்டே இருக்கும்போது ஒரு இடத்துல மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. ரோட்டில் போகிறவங்களாம் வந்துட்டு எழுப்பி பார்ப்பாங்க, கண் முழிக்காதனால அவரோட ஃபோனை எடுத்து பாரதிக்கு கால் பண்ணி, இந்த மாதிரி ஒருத்தர் கீழே விழுந்திருக்காருமா, அவரோட ஃபோனை எடுத்து பண்ண உங்கள் நம்பர் தான் இருந்தது, இந்த இடத்துக்கு வந்துருங்கன்னு அட்ரஸ் சொல்லுவாங்க. பாரதியும் வந்து தமிழ் தூங்கிட்டா, நம்ம போய் பார்த்துட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்பி போவாங்க. போய் தண்ணியை தெளித்து ரத்னமை எழுப்புவாங்க. ரத்னம் பாரதியை பார்த்து அழுதுகிட்டே இருப்பாங்க. என்னாச்சு மாமா, உங்களுக்கு ஒன்றும் இல்லை, வாங்க நம்ம ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதுக்கு ரத்னம் வந்துட்டு, இல்லைம்மா நான் நல்லா தான் இருக்கேன், ஆனால் மணியை வந்து என் புள்ள மாதிரி நினச்சிட்டு இருந்தான், அவன் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டான் தெரியுமாம்மா அப்படின்வாங்க. என்னம்மாம்மான்னு கேட்கும்போது, ஆமாம்மா வாசுவோட இதயத்தை யாருக்குமே தெரியாமல் அவன் வித்துட்டாம்மா அப்படின்வாங்க. அதை கேட்ட பாரதிக்கும் செம்ம ஷாக்கிங் ஆகிடும். அப்போ ரத்னம் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க, நம்ம பிள்ளைக்கு உடம்பு சரியில்லைன்னு கொண்டு போயிட்டு நம்ம ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணால் அவங்க அவனை காப்பாற்றாமல் அவன் செத்து போனதுக்கப்புறமா அவனோட உடம்பை வந்து கூறு போட்டு விற்றுருக்காங்க, அவங்களெல்லாம் நான் சும்மாவே விட மாட்டேன், இந்த தப்பு பண்ணது யாருன்னு கண்டுபிடிச்சி ஒவ்வொருத்தரையும் நான் என்ன பண்ணுறேன் பாரு, நம்ம ஹாஸ்பிட்டலை நம்பி தானே நம்ம போகிறோம், ஹாஸ்பிட்டலில் இருக்கவங்களே நம்மளை இப்படி பண்ணால் நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டு அழுதுட்டு இருப்பாங்க. அதை கேட்ட பாரதியும் வந்துட்டு கண் கலங்கிட்டு இருப்பாங்க. இப்படி இந்த எபிசோட் ரெண்டாகும். நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.